இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்மள நிறைய பேர் நம்ம எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறோம். ஒருவேளை அவங்க நம்மளை விட வசதியாக பேரும் புகழோட இருக்கிறப்போ நம்மளும் அதே மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு இல்லைங்க. நல்ல வசதியாக வரலாம், பேரும் புகழோட இருக்கலாம். அது எல்லாமே நேர்மையான வழியில் வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் இவங்க குறுக்கு வழியில் போய் அதை தவறான பாதையில் அடைய நினைக்கிறப்ப தான் பிரச்சனையே உருவாகுது இல்லையா? இதே ஒருவேளை நம்மளை சுற்றி நல்லவங்களா இருந்து நேர்மையான மனிதர்களாக இருந்தால் நம்ம மனசு ஒருவேளை அவங்கள மாதிரி நம்மளும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசு கண்டிப்பா நினைக்கும் இல்லையா? இப்ப நம்ம பார்க்க போற கதை ஒரு உண்மை சம்பவங்க. இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தா நம்ம நாடு எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே ரொம்ப வியப்பா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு கதையை தாங்க இப்ப நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நிச்சயமா இந்த கதை இப்போ இந்த சூழ்நிலைக்கு தேவையான கதை. இந்த மாதிரி மனிதர்களை பார்க்கறது ரொம்பவே அபூர்வம். என்னடா பில்டப்லாம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பில்டப்லாம் இல்லைங்க, உண்மையை தான் நான் சொல்கிறேன். நிச்சயமாக அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். இது கதை இல்லை, உண்மை சம்பவம். அதனால் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. சரிங்க, வாங்க கதைக்குள்ளே போகலாம். வாடகை செலுத்த முடியாத 94 வயது முதியவர் ஒருவரை தனது வீட்டிலிருந்து வெளியேற்ற முடிவு செய்த அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த முதியவர் பயன்படுத்திய பழைய கட்டில், சில அலுமினிய பாத்திரங்கள், தட்டு, குவளைகளை வீட்டிற்கு வெளியே போட்டுவிட்டார். சிறிது காலம் அவகாசம் தருமாறு எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறார் முதியவர். வேடிக்கை பார்த்த சிலர் பரிதாபப்பட்டு சிறிது காலம் அவகாசம் தர சொல்ல வேண்டா வெறுப்பாக அந்த முதியவரின் சாமான்களை மீண்டும் அனுமதித்தார் உரிமையாளர். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த வழியே சைக்கிளில் சென்ற பத்திரிகையாளர் அந்த காட்சிகளை படம் எடுத்து தனது பத்திரிகையில் வெளியிட நினைத்து கொடூர நிலக்கிழார், பரிதாப நிலையில் முதியவர் என்றெல்லாம் தலைப்பை தயார் செய்தார். அதை எடுத்துக்கொண்டு பத்திரிகை ஆசிரியரிடம் சென்று நடந்ததை குறித்து விளக்கமளித்து படங்களை காட்டினார். படங்களை பார்த்த ஆசிரியர் அதிர்ந்து போனார். இவர் யார் என்று தெரியுமா என்று செய்தியாளரை கேட்க தனக்கு எதுவும் தெரியாது என்றார் செய்தியாளர். இந்தியாவில் 2 முறை இடைக்கால பிரதமராக இருந்த குல்சாரிலால் நந்தா தான் அவர். நேரு இருந்த போதும் சாஸ்திரி இருந்த போதும் இவரைத்தான் பிரதமராக தேர்ந்தெடுத்தார்கள். பொருளாதாரம் படித்த சிறந்த தொழிற்சங்கவாதி, HMSS தொழிற்சங்கத்தில் அகில இந்திய தலைவராக இருந்தவர், பல காலம் மத்திய அமைச்சராக இருந்தவர். ஆக பத்திரிகையில் செய்தி வந்தது. அவரது வீட்டின் முன்பு அரசு அதிகாரிகளும் VIP வாகனங்களும் வந்து குவிவதை கண்ட வீட்டு உரிமையாளர் மிரண்டு போனார். பிறகுதான் அவருக்கே தெரிந்தது, 2 முறை பிரதமராக இருந்த நந்தாதான் இவர் என்று. நீண்ட காலமாக மத்திய அமைச்சராக இருந்த இவரது நிலையையும் இன்று இருப்போரின் அரசியல் தலைவர்களின் நிலையையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தலையே சுற்றுகிறது. சுதந்திர போராட்ட தியாகியான இவருக்கு ஓய்வூதியமாக முன்பு தந்த 500 ரூபாயையும் வாங்க மறுத்துவிட்டார். சுதந்திரத்திற்காக போராடினேனே தவிர இந்த 500 ரூபாய்க்காக அல்ல என்று கூறிவிட்டார். ஆக அரசு இல்லத்துக்கு வாருங்கள் என்று வந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் எவ்வளவோ கெஞ்ச இந்த வயதில் அந்த வசதியெல்லாம் எதற்கு என்று மறுத்துவிட்டார். இதையெல்லாம் கண்ட அந்த வீட்டின் உரிமையாளர் நந்தாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். இறுதி வரை உண்மையான தேசியவாதியாக சாதாரண குடிமகனைப் போல் வாழ்ந்த இவருக்கு 1997 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 2 முறை பிரதமராக இருந்திருக்காரு, மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்காரு மற்றும் பல பதவிகளை வகித்திருக்கிறார் குல்சாரிலால் நந்தா அவர்கள். எப்படிப்பட்ட தலைவர்களாக நம்ம நாட்டில் வாழ்ந்திருக்காங்க. இந்த மாதிரி மனிதர்கள் இப்போ இந்த பூமியில இருப்பாங்களான்னு ரொம்பவே சந்தேகமா இருக்குங்க. இவர்களை போன்றவர்கள் இப்போ இருந்தாங்கன்னா நிச்சயமா இவங்களை பார்த்து மற்றவங்களும் நேர்மையை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பாங்க இல்லையா? இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.